தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 39வது பாசுரம் பார்க்கலாம். அடிமையிற் குடிமை இல்லா அயல் சது பேதிமாறீர் குடிமையிற் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துன்பம் வைத்தாய் மொய்கழற்கு அன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமா நகருளானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். 39லேருந்து 44 வரைக்கும் அந்த ரத்தனம் வச்ச பெட்டிக்கு மூடி போல் பாசுரம் அமைச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா. அதில் இப்போ 39வது பாசுரம். இது என்னன்னாக்க அவதாரத்தோட சிறப்பை சொல்ல வந்திருக்கு. புரட்சிகரமான சிந்தனையை பற்றி சொல்கிறார். என்ன, இந்த வேதம் கட்டுற அந்தணர்கள் இருக்கா இல்லையா, அவாவோட எவ்வளவு அவள் வேதம் படிச்சிருந்தாலும் பகவானுக்கு விருப்பம் இல்லை, அவள் தொண்டு புரியணுங்கிற எண்ணம் இல்லைன்னா அவளை விட மற்ற எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் பெருமாளுக்கு தொண்டு புரிவதில் விருப்பமுடையவராக இருந்தால் அவரே சிறந்தவர் அப்படிங்கிறத 39வது பாசத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரங்கநாதனே, உன் அடியவர்களிடத்துல ரொம்ப விருப்பம் காட்டுகிறாய், ஆனந்தப்படுகிறாய். ஏன்னா அவருக்கு எப்போவுமே தொண்டு புரிவாளை ரொம்ப பிடிக்கும். உனக்கு துளசி மாலை ரொம்ப பிடிக்கும். உன்னோட திருமுடியில் துளசியை வைத்திருப்பவனே, சர்வேஸ்வரனே, உனக்கு எவ்வளவு துளசி மாலை பிடிக்குமோ அந்த அளவு உனக்கு தொண்டர்களை ரொம்ப பிடிக்கும். பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று துளியும் ஆசை இல்லாமல் இருந்தாலும், வேதங்கள் அவர்கள் எல்லாம் 4 வேதங்கள் நன்றாக கற்றிருந்தாலும் தொண்டு புரியவில்லை என்றால் பகவானுக்கு அவர்களை விட அந்த வேதத்தின் கருத்தை புரியாமல் இருக்கா இல்லையா, தொண்டு புரியாமல் அவர்களை விட மிக தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் உன் அழகான திருவடிகளுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசை உள்ளவர்களை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போலும். துளசியில் உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதுபோல் தொண்டு புரியலிடம் உனக்கு அளவில்லா ஆசை இருக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்தில் கூறியார். இதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பால் அவர் யார் தாழ்ச்சி உயர்வு அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பிறப்பு அவருக்கு வித்தியாசமே பார்க்க மாட்டார். பகவானுக்கு தொண்டு புரியறியா, அடியாராக இருக்கியா, அதுதான் அவருக்கு வேணும். நீ எத்தனை வேதம் படிச்சிருந்தாலும் சரி, தொண்டு புரிகிற எண்ணம் இல்லைன்னா பகவானுக்கு அவளை பிடிக்காது. அதுதான் இங்கே மெயினாக சொல்கிறார்.